நான் ஒரு முஸ்லிம் மசூதியில் இமாமாக பணிபுரிந்தபோது இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்று எனது திருச்சபையில் பிரசங்கித்தேன். கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசு யார் என்று கேட்டார். அவர் யார் என்பதை அறிய நான் முழு குரானையும் மீண்டும் ஒருமுறை படித்தேன். நான் அதைப் படித்தபோது குரானில் முகம்மது நபியின் பெயர் 4 இடங்களில் கிடைத்தது, ஆனால் இயேசுவின் பெயர் 25 இடங்களில் கிடைத்தது. குரான் முதலில் கூறுவது கலிமத்துல்லா, அதாவது இறைவனின் வார்த்தை. இரண்டாவது விஷயம் ரூவுல்லா, அதாவது கடவுளின் ஆவி. மூன்றாவது இசல் மாசிக், அதாவது இயேசு கிறிஸ்து. எனவே குரான் இயேசுவுக்கு கடவுளின் வார்த்தை, கடவுளின் ஆவி, இயேசு கிறிஸ்து என்று பெயர் கொடுக்கிறது. சம்மாவின் இயேசு ஒரு பறவையை உருவாக்கினார், அவர் அதை சுவாசித்தபோது அது உயிருள்ள பறவையாக மாறியது என்று குரான் கூறுகிறது. அதனால் அவரால் உயிர் கொடுக்க முடியும் என்று நினைக்கிறேன். பின்னர் குரான் இயேசு பிறந்த குருடனையும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு மனிதனையும் குணப்படுத்தினார் என்று குரான் கூறுகிறது. இயேசு இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். இயேசு பரலோகம் சென்றார். அவர் இன்னும் உயிருடன் இருக்கிறார். அவர் மீண்டும் வருவார் என்று குரான் கூறுகிறது. இவற்றையெல்லாம் பார்த்தபோது முகம்மதுவை பற்றி குரான் என்ன சொல்கிறது என்பதுதான் என் எண்ணம். உங்களுக்கு தெரியும், குரானின் படி முகம்மது நபி என்பது கடவுளின் வார்த்தை அல்ல, கடவுளின் ஆவி. எந்த கெட்ட மனிதர்களையும் உருவாக்கவில்லை, எந்த நோயாளிகளையும் குணப்படுத்தவில்லை, இறந்தவர்களை எழுப்பவில்லை. அவரே இறந்துவிட்டார். அவர் உயிருடன் இல்லை.